ஏன் சிவபெருமான் தன் தலையில கங்காதேவியை வைத்திருக்கிறார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, ஏன்னு சொல்லிட்டு நம்ம காரணத்தை தெரிஞ்சுப்போம். சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அல்லாமல் கங்காதேவியும் மனைவிதான். அவர் அதனால தான் தன் கங்கையை தன் தலையில மறைத்து வைத்திருக்கார் என்று பலரும் சொல்வதுண்டு. ஆனால் அது உண்மை இல்லை. சிவபெருமானுக்கு பார்வதி தேவி மட்டுமே தான் மனைவி. அப்படி இருக்க அவர் ஏன் கங்கையை தன் தலையில வச்சிருக்காரு? வாங்க விரிவா பார்க்கலாம். பழங்காலத்துல இன்று போல் கங்கை பூமியில் ஓடுவது கிடையாதாம். மாறா ஆகாயத்துல மட்டுமே ஓடி இருக்கு. அதனாலே ஆகாய கங்கை என்று பெயர் வந்திருக்கு. அந்த சமயத்துல பகரீதன் என்ற அரசன் தன் முன்னோர்களின் ஆத்ம சாந்தியடைய என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர்களிடம் கேட்டான். அதற்கு அவர்கள், உன் முன்னோர்களின் அஸ்திய கங்கையில கரைத்தா அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்று சொல்லியிருக்காரு. இதனால கங்காதேவியை நோக்கி பகரீதன் கடும் தவம் புரிந்தான். பகரீதனின் தவத்தை மெச்சிய கங்கை அவன் முன் காட்சியளித்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவனோ, தாங்கள் பூமியில் ஓட வேண்டும் தாயே, அப்போதுதான் என் முன்னோர்களின் அஸ்தியை நான் கரைத்து அவர்களின் ஆத்மாவை சாந்தியடைய செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கான். பகரீதன் கேட்ட வரத்தை கங்காதேவி ஒரு நிபந்தனையோடு அளிச்சா. நான் பூமியில் ஓட தயார். ஆனால் நான் பூமியில் ஓடினால் என் வேகம் தாங்காமல் இந்த பூமி வெடித்து சிதறிவிடும். ஆகையால் என் வலிமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர் என்னை தன் தலையில் வைத்து தாங்கினா அப்போதான் நான் பூமிக்கு வருவேன். என்னை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கே இருக்கு. ஆகையால் அவரை நோக்கி நீ தவம் புரி என்று சொல்லியிருக்காங்க. கங்காதேவி கூறியதுபடி பகரீதன் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். சிவனும் பகரீதன் முன்று தோன்றி அவன் வேண்டிய வரத்தை அளிக்கிறாங்க. அதன்படி தன் ஜடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறக்க சொன்னார். சிவனின் ஜடாமுடியில் இறங்கிய பின் பூமியை அடைந்தபோது கங்கையின் வேகமும் குறைஞ்சி போச்சு. இதனால தான் கங்கையை தன் தலையில் வச்சிருக்காரு சிவன். அதனால் இதுதான் உண்மையான கங்கை சிவனோட தலையில் வந்ததுக்கான காரணம். வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நாளை ஒரு அருமையான தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.